இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட சீசன் 6ஓட ஸ்டோரி என்னன்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு அனிமே கண்டென்ட் இல்லாமல் கார்ட்டூன் கண்டென்ட் பற்றி வீடியோ பண்ணுறேன். ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸை பற்றி சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசில் சுட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண நம்ம எல்லாருக்குமே பார்த்து பிடிச்சி பழகின ஒரு கார்ட்டூன் ஷோ, ஒரு எவர்கிரீனான கார்ட்டூன் ஷோன்னு கூட சொல்லலாம். எப்படி நம்ம கார்ட்டூன் எடுக்கிறதுக்கு ஒரு பென்டனும் அப்புறம் போகோவுக்கு ஒரு சோட்டா பீமும் இருக்கும், அதே மாதிரி சுட்டி டிவிக்கு நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் தான். கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸை சுட்டி டிவியில் வந்து திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோக்குன்னே நம்ம சேனலில் வந்து கார்ட்டூனுக்குன்னு தனியாக ஒரு டெடிக்கேட்டடான இன்ட்ரோ வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப நாளாக ரெடி பண்ணணும்னு பார்த்து இப்போ தான் முடிஞ்சது. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்கில் இந்த கார்ட்டூன் ஷோவோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ன்ற அந்த ஷோ வந்து தமிழில் ஜாக்கி சானின் சாகசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. கரெக்டாக ஒரு 5 வருஷம் 2000லேருந்து 2005 வரைக்கும் தான் அந்த சீரீஸோட அஃபிஷியல் ப்ராட்காஸ்ட் இருந்துச்சு. இதில் மொத்தம் 5 சீசனும் 95 எபிசோடும் இருக்குது. ஒவ்வொரு சீசன்லையுமே ஒவ்வொரு மிஸ்டீரியஸான எலிமெண்ட்டை வந்து தேடி போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சீசன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மந்திரக்கல்லை தேடி போவாங்க. செகண்ட் சீசன் வந்து மாய அரக்கர்கள் பற்றி இருக்கும். தேர்டு சீசனில் வந்து நம்ம ஜாக்கியை வந்து மந்திரக்கல் எல்லாத்தையுமே கோவத்தில் அழித்து அந்த மந்திரக்கல் எல்லாருமே திரும்ப அந்த மிருகத்துக்குள்ளே போயிடும். ஃபோர்த்து சீசனில் வந்து ஓனி மாஸ்க்னு சொல்லப்படுற அந்த 9 மாய முகமுடிகளை வந்து தேடி போகிறது. கடைசியாக 5th சீசனில் வந்து ஷிண்டுவோட பையன் டிராகோ இருக்கான்ல, அவன் வந்து அரக்க சக்தி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிப்பான். அப்சர்வ் பண்ணி ஷிண்டுக்கும் டிராகோக்கும் ஒரு ஃபைட்டு வரும். அந்த ஃபைட்டோட கடைசியில் வந்து 2 பேருமே அங்கிள் வந்து பாதாளத்தில் வந்து சீல் பண்ணிவிடுவார். அதை வந்து பாதாளன்னு சொல்கிறதா இல்லை அரக்க உலகம்னு சொல்கிறதா இல்லை நல்வாய்டுன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. இந்த மாதிரி தான் 5th சீசன் வந்து முடியுது. அதுக்கடுத்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட 6th சீசன். இந்த சீசனோட எபிசோட்ஸ் வந்து ரெடி ஆகலை, ஆனால் இதோட ஹோல் ஸ்கிரிப்ட் மட்டும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இது வந்து எக்ஸாக்டாக அஃபிஷியல் ரிலீஸ் ஆனால் எனக்கு தெரியல, ஆனால் ஆல்மோஸ்ட் ஸ்பெக்குலேட் ஆனது இல்லாட்டி லீக் ஆனதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட சீசன் 6 வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த சீரீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் தாண்டிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் சீசன் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தோம்னா அதில் ஜாக்கி சானை வந்து ஃபிக்ஷனலைஸ்டு கேரக்டராக காட்டினதுனால முக்கால்வாசி சைனா, அதை சுற்றி இருக்கிற ஜப்பான், டோக்கியோ இந்த மாதிரி இடத்துல தான் கதைக்கள் வந்து நகரும். ஆனால் இந்த 6வது சீசன் வந்து இந்தியாவுக்கு வருது. ஜாக்கியும் அவங்க டீமும் இந்தியாவுக்கு வர மாதிரி காட்டியிருக்காங்க. இந்தியா, பிலிப்பைன்ஸு, ஸ்ரீலங்கா, அப்புறம் பாகிஸ்தான் இந்த மாதிரியான இடத்துல தான் இந்த சீசன் 6 வந்துருந்துச்சுன்னா நடந்திருக்கும். நம்ம இந்தியா சைடு வரதுனால இந்த 6th சீசன் வந்து வந்திருக்கலாம் அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்ணில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 6th சீசன் வந்து கரெக்டாக 5th சீசன் எங்கே முடியுதோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நெதர் வேர்ல்டில் வந்து ஷிண்டோவும் டிராகோவும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னொரு சைடில் ஜாக்கி அப்புறம் அவங்க டீம் வந்து அவங்க 2 பேரையும் நெதர் வேர்ல்டுக்கு அமிச்சதுனால சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ஜெயிலை காட்டுறாங்க. அந்த ஜெயிலில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு போகிறாரு. இன்னொரு சைடில் பேரலாக பார்த்தீங்கன்னா ஜாக்கி அப்புறம் அவங்க டீமில் வந்து இன்னொரு மெம்பர் வந்து புதுசாக ஆட் ஆகுறாங்க. சாதாரணமாக நம்ம ஜாக்கி அப்புறம் சூப்பர் டீமில் வந்து ஜாக்கி, ஜூலி, அங்கிள், பீமா, அப்புறம் நம்ம பைல்வானு, பாபு, கல்லிராணி, அப்புறம் லாஸ்ட்டாக கேப்டன் பிளாக், மொட்டை இவங்களாம் தான் இருப்பாங்க. இப்போ புதுசாக சீசன் 6ல் வந்து பார்வதின்ற ஒரு ஃபீமேல் லீடு கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மோஸ்ட்லி இந்த கேரக்டர் வந்து ஜாக்கி அப்புறம் டீம் வந்து இந்தியாவுக்கு வரும்போது மீட் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருக்கணும். பார்வதின்ற இந்த கேரக்டர் வந்து மெயின் லீடாக வந்துச்சுன்னா கல்லிராணியோட கேரக்டர் வந்து இந்த சீசனில் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எப்போவுமே ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் ஏதாச்சும் ஒரு மேஜிக்கல் எலிமெண்ட்டை வந்து தேடி போகிறது இல்லாட்டி அதை வந்து தீய சக்திகிட்டேருந்து பாதுகாக்கிறதுமா தானே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி எதை தேடி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரட் ஹிந்து ரெலிக்ஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழில் வந்து மாயோன் இல்லாட்டி தெலுங்கில் வந்து கார்த்திகேய 1 and 2 பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து காடோட ஒரு சில மேஜிக்கல் எலிமெண்ட்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த 3 படத்துலையுமே நம்ம கிருஷ்ணரோட புல்லாங்குழலை தேடி போகிறது, அப்புறம் இன்னும் சில மேஜிக்கலான எலிமெண்ட்ஸு, அப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரிஸ் இது எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் தான் சாக்ரட் ஹிந்து ரெலிக்ஸ்னு சொல்கிறாங்க. கடவுள்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஐதீகமாக இருக்கும். காட்ஸை பற்றி பார்த்தாலே அதில் ஏகப்பட்ட புதிரான விஷயம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேரளாவில் பத்மநாப சுவாமின்ற கோவிலில் வந்து 7வது கதவு ஒன்று இருக்குது. அந்த மிஸ்டீரியஸான டோரை வந்து இன்றைக்கி வரைக்குமே திறக்காமல் வச்சுருக்காங்க.
திறக்காமல் வச்சுருக்காங்கன்றதை தாண்டி அதை திறக்க முடியலன்னு தான் சொல்லணும். டாபிக் வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ், கடவுள்களுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கிற மேஜிக்கல் எலிமெண்ட்ஸை வந்து தேடி போகிறாங்க. மொத்தமாக ஒரு 9 சேக்ரட் ஹிந்து ரெலிக்ஸை வந்து ஜாக்கி அப்புறம் டீம் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இது எல்லாமே ஓகே தான். ஆனால் ஜாக்கி அப்புறம் டீம் வந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் கதை ஆரம்பிக்கும் போது ஒரு ஜெயில் கைதி வந்து யார் கண்ணிலையுமே படாமல் யாருக்குமே தெரியாமல் தப்பிச்சு போகிறான்னு சொன்னோன்னே, அந்த ஜெயில் கைதியுமே இந்த 9 சேக்ரட் ஹிந்து ரெலிக்ஸை தான் தேடி போகிறான். இந்த கடவுள்களோட புனித பொருட்களை வந்து நம்ம ஜாக்கி அப்புறம் டீமுக்கு முன்னாடி அந்த ஜெயில் கைதி வந்து கைப்பற்றிட்டானா அவன் வந்து ஸ்ட்ராங்கஸ்டாக ஆயிடுவான், அவன் வந்து ஒரு பெரிய த்ரெட் ஆகிடும். அப்படின்றதுனால தான் நம்ம ஜாக்கி அப்புறம் டீமும் இந்தியாவுக்கு போகிறாங்க. அந்த மிஸ்டீரியஸான ஜெயில் கைதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவி தான். ஸோ நம்ம மாயாவிக்கும் அப்புறம் ஜாக்கி அப்புறம் டீமுக்கும் நடுவில் நடக்கிற அந்த அட்வென்ச்சரஸான பேட்டில் தான் இந்த சீசன் 6. ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட சீசன் 4ஓட ஸ்டார்டிங்கில் வந்து மாயாவி அப்புறம் சப்புனி மங்கனிலாம் அவர் ஜெயிலில் வந்து ப்ரிசன்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் மாயாவி வந்து ஒரு மந்திரத்தை போட்டு அந்த மந்திரம் வந்து தப்பாக போயிடும். அப்போ தான் விகடநாதன் வந்து அங்கே வந்துடுவான். அப்படி தான் நம்ம மாயாவி வந்து ஜெயிலுக்கு வந்திருப்பான். சீசன் 6ஓட ஸ்டார்டிங்லேயே ஜெயிலேருந்து தப்பிச்சிருப்பான். ஏன் நம்ம மாயாவி வந்து இந்த சேக்ரட்டான ஹிந்து ரெலிக்ஸை வந்து தேடி வரான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் இருந்த மேஜிக்கலான எலிமெண்ட்ஸில் மந்திரக்கல் அப்புறம் முகமுடி ரெண்டுமே காலி ஆயிடுச்சுன்ற சென்ஸில் வந்து சீசன் 4ஓட கடைசியில் வந்து விகடநாதனை வந்து டிஃபீட் பண்ணி இருக்கிற முகமுடி எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க. மிச்சம் இருக்கிறது மந்திரக்கல் மட்டும்தான். மந்திரக்கல்லுமே சீசன் 5ல் வந்து கடைசியில் ஷிண்டு கிட்ட வந்து எல்லாருமே தூக்கி போட்டு ஷிண்டு வந்து நெதர் வேர்ல்டுக்கு போயிடுவா. ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்த்தா ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு மேஜிக்கலான எலிமெண்ட்ஸுமே இல்லை. அதனால தான் நம்ம மாயாவி வந்து இந்த சேக்ரட்டான ஹிந்து ரெலிக்ஸை வந்து தேடி வரோம். எப்படியும் இந்த சீசன் வந்துருந்துச்சுன்னா ஜாக்கியோட டீமு அப்புறம் மாயாவியோட கேங்ஸு 2 பேரும் மாற்றி தேடிட்டு துரத்திட்டு போயிட்டுருப்பாங்க. அப்புறம் ஹிந்து ரெலிக்ஸோட பவர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு அது இருக்கிறவங்க கைக்கெலாம் போயிட்டு வரும். கடைசியில் உலகத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜாக்கியோட டீம் வந்து மாயாவை டிஃபீட் பண்ணி எடுத்துருவாங்க. டிப்பிக்கலான எண்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நான் ஒரு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கியோட சூப்பர் டீமில் வந்து புதுசாக பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இல்லாட்டி உமன் சேருவான்னு சொன்னோன்னே, அது வந்து வேறு யாரும் இல்லை, காடஸ் பார்வதி தான். இதில் வர்ற அந்த பார்வதி கேரக்டர் வந்து நம்ம ஹிந்து காடஸில் இருக்க பார்வதியை தான் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஜாக்கியோட அந்த அட்வென்ச்சர்ஸில் வந்து கூட அந்த ஜேர்னியில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட சீசன் 6 வந்து முடியுது. இந்த சீசன் 6 வந்து நீங்கள் வந்திருக்கலான்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி சீசன் 5ஓடவே போதும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு காலத்தில் நானே இந்த ஷோ வந்து அவ்வளோ வாட்டி ரீவாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் அவ்வளோக்கா பார்க்க முடியலையா இல்லாட்டி பார்க்க தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட சீசன் 6லேயே என்கிட்ட வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ நீங்களே சொல்லுங்கள் பண்ணாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எய்தர் வே இஸ் ஃபைன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீசன் 6ல் வந்து ஒரு 12 இல்லாட்டி 13 எபிசோடு வைக்கலாம். இந்த சீசன் 6ஓட ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணி அதை ஒரு கதையாக மாற்றி அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். அந்த மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் அப்புறம் லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக மாற்றிடணும். கடைசியாக வர அந்த ஃபைனல் அவுட்புட் ஸ்டோரியை வந்து எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷனாக பண்ணலாமா அப்படின்றது தான். ஸோ லெட் மீ நோ. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃபைஸ்டில் தமிழ்.